ஹாய் கிட்ஸ். என்ன ராமநவமி கொண்டாடினேலா? ராமநவமிக்கு ராமர் பூஜையெல்லாம் பண்ணேலா? பாயசம் சாப்பிட்டேலா? பானகம் நீர்மோர் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா அம்மா இல்லையா? ஸோ நம்ம நைவேத்தியம் பண்ணினா நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை மற்றவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதுதான் பூஜை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறதோட முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மட்டும் அதை சாப்பிடக்கூடாது. சரி, ரைட். இப்போ அடுத்து என்னாச்சு? இப்போ ராமர் லக்ஷ்மணர்லாம் பிறந்தாச்சு, அவளுக்கு பேர் வச்சாச்சு. ஸோ அப்படியே அந்த குழந்தைகள் சந்தோஷமாக வளர்றா. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆன அப்புறம் ஸ்கூலில் சேர்க்கணும். இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா? ஸ்கூல் அப்படின்னா எப்படின்னா, அது குருகுல் அப்படின்னு சொல்லுவாள். குருகுலம் அப்படின்னா குருவோட வீட்டில் போய் தான் படிக்கணும். ஒரு ராஜாவோட பையனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மெர்ச்சண்ட்டோட பையனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஏழை பிராமணனோட பையனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்பாள். அந்த குருவோட வீட்டில் தான் அவள் இருப்பாள். குரு வந்து அந்த குருவோட பத்னி, குருவோட ஒய்ஃப், அவள் என்ன சமைச்சு போடுறாளோ அதை தான் சாப்பிட்ணும். அந்த சாதாரண அந்த குடிசை வீடு அங்கே தான் தங்கணும். நான் ராஜாவோட பையன், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு ஏசி வேணும், பெட்டு வேணும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்த குருவோட வீட்டில் என்ன இருக்கோ, என்ன வசதி இருக்கோ அந்த வசதி தான், அதை தான் அவளுக்கு கிடைக்கும். குருவோட ஒய்ஃப் போய் சுள்ளி போய் விறகு அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு வேணும், சுள்ளி பொறுக்கின்னு வாங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாரும் எல்லா பசங்களும் தான் போய் அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பா. கிணத்துல தண்ணி இறச்சி ஊற்று அப்படின்னா எல்லோரும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாள். ஸோ அவள் குருவுக்கும் ஹெல்ப் பண்ணணும். குருவோட அப்புறம் அப்படி தான் பாடம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் கற்றுப்பான். அந்த மாதிரி குருகுலத்தில் கொண்டு போய் அந்த 4 குழந்தைகளையும் தசரதர் விடுறார். யார்கிட்ட? யார் அவரோட குரு? 2 பேர் இருந்தா. யார் 2 பேர் சொல்லி பார்க்கலாம்? வெரி குட். வசிஷ்டரும் வாமதேவரும். அந்த வசிஷ்டர் தானே குலகுரு. ஸோ வசிஷ்டர்கிட்ட கொண்டு போய் அவருடைய வீட்டில் கொண்டு போய் அந்த குருகுலத்தில் சேர்க்குறா, ஆசிரமத்தில். இந்த 4 குழந்தைகளும் அங்கே எல்லாரோடையும் சேர்ந்து அவள் படிக்கிறா. அப்போ ஒருத்தருக்கு என்னென்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஒரு ராஜாவோட எல்லாருக்குமே எல்லா வித்தையும் கற்றுக் கொடுப்பா. பட் ராஜாவோட குழந்தைகள் அப்படின்னா அவளுக்கு ஸ்பெஷலாக வந்து ஹார்ஸ் ரைடிங், எலிஃபெண்ட் ரைடிங் அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுப்பா. அந்த போர் பயிற்சிகள், மல்யுத்த பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுப்பா. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம், சேரியட் ஓட்டுறது அதெல்லாமும் கற்றுக் கொடுப்பா அவளுக்கு. ஸோ எல்லாருக்கும் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுப்பா. அதில் முக்கியமாக ராஜாக்கள் என்ன, அது மாதிரி இந்த பிராமணாலாக இருக்கிறவா என்ன பண்ணுவாள், எல்லாம் அவள் கற்றுப்பா. பட் அதை வந்து அவள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, அவள் திருப்பி மற்ற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாள். அப்போது வயசியாளாக இருக்கிறவா வந்து அவளுக்கு வந்து என்னெல்லாம் வேணும், முக்கியமான ஒரு தர்மசாஸ்திரம், எப்படி வியாபாரம் பண்ணணும், என்ன மாதிரி நியாயமாக நடந்துக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாள். அவளுக்கும் குதிரை ஏற்றம்லாம் கற்றுக் கொடுப்பாள். ஏன்னா அவளும் போய் அந்த காலத்தில் நீ குதிரையில் தான் போய் ஆகணும் இல்லையா? குதிரையிலையோ யானையிலையோ தேர் ஓட்டின்னு போனோம். ஸோ அதெல்லாம் அவளுக்கும் கற்றுக் கொடுப்பாள். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். இவாளும் இந்த குழந்தைகளும் அவளுக்கு என்ன தேவையோ, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் பயிற்சி, மல்யுத்தம், அந்த மாதிரி போர் பயிற்சிகள் எல்லாத்தையும் நல்ல பெஸ்ட்டாக கற்றுண்டா. 14 இயர்ஸ் முடிச்சுட்டா, கற்றுண்டாச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். ஸோ அரண்மனைக்கு வந்தப்புறம் தசரதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தன்னோட குழந்தைகளை பார்த்து. ஆஹா, எல்லாம் நன்னா வசிஷ்டரும் நன்னா சொல்லிட்டார், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அவள் இப்போ ரெடி ஆகிட்டா, எல்லாம் அவளுக்கு தெரியும் அப்படின்னு. ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் மெரிட்டில் அவள் பாஸ் பண்ணிட்டாள். பாஸ் பண்ணதுக்கப்புறம் தசரதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. அப்புறம் வசிஷ்டருக்கு அந்த காலத்திலலாம் அப்படி தான், முன்னாலேயே வந்து குருதட்சணை கொடுக்க மாட்டாள். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், முன்னாலேயே ஃபீஸ் கட்டுறோம். அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டும் அந்த குரு என்ன கேட்குறாரோ அதை தான் குருதட்சணையாக கொடுப்பாள். அல்லது அவர் அவளாவே பார்த்துட்டு, ஸோ குருவுக்கு இது தேவையாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு வேணும், மாடுன்னா மாடு தேவையான கொடுப்பா, நிலம் தேவைன்னா நிலம் கொடுப்பா. அந்த மாதிரி அந்த குருவுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பாள். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் படிச்சுட்டு வந்தப்புறம் தசரதர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் அரண்மனையில் இருக்கும்போது அந்த அரண்மனை சேவகன் வந்து சொல்கிறான், விஸ்வாமித்திரர்னு ஒரு ரிஷி வந்திருக்கார், நம்ம உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு. தசரதருக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பெரிய ரிஷி. அவர் வந்து கௌசிகன்னு ஒரு ராஜாவாக இருந்தார்.
கௌசிகன்னு ஒரு ராஜாவாக இருந்து அப்புறமா வசிஷ்டருடைய சிறப்பெல்லாம் பார்த்துட்டும் தானும் வசிஷ்டர் மாதிரி ஒரு ராஜ ரிஷியாக ஆகணும் அப்படின்னு அவரும் தன்னுடைய தன்னுடைய இதை அரச பதவியை அவர் திறந்துட்டோம், அது வேண்டான்னு சொல்லிட்டோம். நிறைய தபஸ் பண்ணி அவரும் அந்த ராஜ ரிஷி அப்படின்னு அந்த பட்டம் வாங்கினவர். நல்ல அவருக்கும் நிறைய திறமைகள், நல்ல கெட்டிக்காரர். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு இது என்னென்னா, ரொம்ப சட்டுன்னு கோபம் வந்துடும், கோபக்காரர் ரொம்ப. அவர் தான் இப்போ இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறா இல்லையா, ஓம் பூர்புவ சுவஹா தத் சவித்துர் வரேண்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு சூரிய காயத்ரி. அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொன்னது விஸ்வாமித்திரர் தான். அதனால் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ரிஷி. அவர் வரார் அப்படின்னு தசரதருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஆஹா நம்மளை பார்க்க விஸ்வாமித்திரர் வராருன்னு. இன்னொரு பக்கம் எதுக்கு வரார், ஏதாவது அந்த காலத்து ரிஷிகள்லாம் ஒரு ராஜாவை பார்க்க வரான்னா ஏதாவது ஹெல்ப் கேட்பான், நான் அவனை பூஜை பண்ண போகிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி ஏதோ கேட்குறார். ஆனால் அதே சமயத்தில் பயம் கூட, ஐயோ அவர் ரொம்ப கோபக்காரராச்சே, அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணலன்னா டக்குன்னு கோச்சுட்டு வரேன்னு ஓடி போகிறார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவரை வரவேற்று உட்காத்தி வச்சு அவர் காலை அலம்பி அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுத்து அப்புறம் ரொம்ப பணிவாக கேட்குறார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயும் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், தசரதா எனக்கு நிஜமாகவே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட எனக்கு என்ன வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் இருக்க முடியும், என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார் விஸ்வாமித்திரர், நான் காட்டில் நானும் இன்னும் சில நிறைய மகரிஷிகள்லாம் நாங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறோம். அந்த யாகங்கள்லாம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற ராட்சசாலாம் என்ன பண்ணுறா, அந்த மாரீச்சன் தாடகன்னு ஒருத்தி இருக்கா, அப்புறம் அந்த மாரீச்சன் சுபாகுன்னு அவளோட பசங்க, அவள்லாம் எங்களை சரியாக யாகம் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறா ரொம்ப. நாங்கள் யோகம் இந்த ஹோமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் கொண்டு மாமிசத்தை போட்டுருவா, அந்த மாதிரிலாம் பண்ணுறா. அப்போ அது கெட்டு போய்ட்டு திருப்பி நாங்கள் எகெயின் ஆரம்பிக்கணும், அல்லது அந்த முனிவர்கள் எல்லாம் ஏதாவது அவளை அடிக்கிறா, அந்த மாதிரிலாம் பண்ணுறா. அதனால் எங்களுக்கு அவளை கண்டு இந்த முனிவர்கள்லாம் பயப்படுறா, ஐயோ மாரீச்சன் வந்துடுறானே, ஐயோ சுபாகு வந்துடுறான், ஐயோ தாடகம் வந்தால் அவள் சாப்பிட்ருவா யாரையும் அப்படின்னு பயந்துக்கிறா. யாரும் எங்களுக்காக யாகம் பண்ண முடியல, அதனால் நாங்கள் யாகம் நான் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு இந்த மாரீச்சன் சுபாகு தாடக அவள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறா, அதுலேருந்து நீ காப்பாற்றணும். தசரதர் என்ன சொன்னார், ஓ அது என்ன பிரமாதம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னோ, இல்லை நீ வர வேண்டாம், உன்னோட பிள்ளை ராமனை என் கூட அனுப்பு அப்படின்னு சொன்னார். தசரதருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது ஒரு நிமிஷம். ஏன்னா அவருக்கு ராமன்னா உயிர், ராமனை விட்டு பிரிய முடியாது. இத்தனை நாள் படிப்புக்காக அனுப்பிச்சிருந்தார், இப்போ தான் குழந்தை வந்திருக்கான், இன்னும் 16 வயசு கூட ஆகலை, அவனை எப்படி காட்டுக்கு அதுவும் பெரிய ராட்சசாலாம் அவளோடலாம் சண்டை போடணும், அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவனுக்கு வயசே ஆகலையே, அவனால் எப்படி முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்துட்டு என்ன சொல்கிறார், நீங்கள் எப்படி இப்படி கேட்டேன்னு தெரியல, அவன் சின்ன குழந்தை, இன்னும் 16 வயசு கூட ஆகலையே, இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கான், அவனால் பண்ண முடியுமா, நான் வரேன், அல்லது நான் உங்களுக்கு என்னோடய ஆர்மியை நான் அனுப்புகிறேன், நானே வரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சரக்குன்னு விஸ்வாமித்திரர் கோவம் வந்துடுறது, இந்த பாரு நீ இந்த மாதிரி நீ பேச்சு மாற்றி பேசுகிறது சரியில்லை, உன்னோட வம்சத்தில் ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா இருந்தான், அவன் அந்த ஹரிச்சந்திரன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஹரிச்சந்திரன் என்ன, அவனோட சிறப்பு என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஹரிச்சந்திரனோட சிறப்பு என்ன, அவன் என்ன செய்ய மாட்டான், கரெக்டு, பொய்யே சொல்ல மாட்டார் இல்லையா, அவர் உண்மை தான் பேசுவார், பொய்யே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி அந்த ஹரிச்சந்திரனோட வம்சத்தில் வந்தவான் நீ, அந்த விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது, நீ ஹரிச்சந்திரனோட வம்சத்தில் வந்துட்டும் நீ முன்னால் நான் நீங்கள் என்ன ஹெல்ப் வேணால் கேளுங்கோ தரேன்னு சொன்னேன், இப்போ நான் கேட்ட ஹெல்ப் கேட்டால் ஐயோ முடியாதே நான் வரேனேன்னு பேச்சை மாற்றி பேசுகிறேன், இதெல்லாம் தப்பு, நான் வரல, நான் கிளம்புறேன், இன்னும் கிளம்பிட்டார். அவர் கிளம்புறோன்னே அவர் கோச்சுன்னு எங்கேயாவது சாபம் கொடுத்துட போகிறாரேன்னு தசரதருக்கு ஒரு பக்கம் பயம். உடனே அப்போ வசிஷ்டர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். வசிஷ்டர் ஒரு நிமிஷம் அவர் உடனே விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்துகிறார், இல்லை ஒரு நிமிஷம் இருங்கோ,
நீங்கள் உட்காருங்க நான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் தசரதரை தனியாக கூட்டின்னு போய், தசரதா நீ கவலைப்படாத, நீ விஸ்வாமித்திரர் கூட ராமனை அனுப்பு, கூட லக்ஷ்மணனும் போகட்டும். ஏன்னா ராமரும் லக்ஷ்மணரும் பிரியவே மாட்டா. ராமன் எங்கே இருக்கானோ அங்கே தான் லக்ஷ்மணனும் இருப்பான். அதே மாதிரி பரதன் எங்கே இருக்கானோ அங்கே தான் சத்ருகனனும் இருப்பான். ஸோ அவள் 2 பேரும் இந்த மாதிரி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாள். அதனால் வசிஷ்டர் சொல்கிற, நீ ராமனை விஸ்வாமித்திரரோட அனுப்ப, லக்ஷ்மணனும் கூட அனுப்ப அப்படின்னு. தசரதர் வந்து, ஐயோ என்ன குருவே நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே, ராமன் குழந்தையாச்சு. இல்லை ராமன் யாருன்னு உனக்கு தெரியாது, ராமனால் முடியும், கண்டிப்பாக விஸ்வாமித்திரரும் ஹெல்ப் பண்ணுவார், நீ நிச்சயமாக விஸ்வாமித்திரர் கூட நீ அனுப்பு, விஸ்வாமித்திரர் நல்லது தான் நடக்கும், அதனால் நான் சொல்கிறேன் என்னை நம்புன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உடனே தன்னோட குரு சொல்லிட்டாரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தசரதர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறார். நான் தெரியாமல் அவங்கள மாற்றி பேசிட்டேன், உங்கள் இஷ்டம் இருந்தாங்க, ராமனையும் லக்ஷ்மணனையும் வரவழைச்சு நீங்கள் கூட்டின்னு போங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கூட ராமரையும் லக்ஷ்மணரையும் அனுப்புகிறார். அப்போ அவளுக்கு அங்கே என்னெல்லாம் நடந்தது, அந்த விஸ்வாமித்திரர் கூட ராமரும் லக்ஷ்மணரும் போகிறா, அவள் என்னெல்லாம் பண்ணினா, அந்த யாகத்தை காப்பாற்றினாளா, அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.